வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலைமலை. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காரைமடை பக்கத்தில் இது லொக்கேட் ஆயிருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 7 மலை அடுத்தடுத்து ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த மலையோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 5000 அடி ஹைட் இருக்குங்க. ரோடு சின்னது, ஸோ பார்த்து போயிட்டு வாங்க. அட்வென்ச்சர்ஸ்க்கு கொஞ்சம் கூடி பஞ்சமே இருக்காதுங்க. இந்த மலை மேலே இருக்கிற சாமி பேர் வந்து அரங்கநாதர் சுவாமிங்க. இந்த கோவில் வந்து 500 வருஷம் பழமையான கோவிலுங்க. இந்த கோவிலில் 365 நாளும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுதுங்க. இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னா, மலை மேலே ஒரு பசுமாடு தானா பால் கறந்துருக்குங்க. விறகு பொறுக்க வந்தவங்க அதை பார்த்துட்டு போய் ஊருக்குள்ள சொல்லியிருக்காங்க. மக்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு சுயம்பு உருவாயிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்க மக்கள் வந்து கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காளிதாசன்றவர் வந்து இங்க சமாதி ஆனாருங்க. ஊட்டியில இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தியானம் பண்ணி இங்க வந்து ஜீவ சமாதி ஆயிருக்காருங்க. அது கோவிலுக்கு பின்னாடி ஒரு மணி மண்டபம் இருக்குங்க. கோவிலுக்கு பின்னாடி அழகான ஒரு தெப்ப குளங்குடி இருக்குங்க. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா யானை அங்கே தண்ணி குடிக்க வரும். இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. 2 ட்ரிப்பு தாங்க. ஒன்று காலையில் 8 மணிக்கு, இன்னொன்று சாயந்தரம் 5 மணிக்குங்க. ஊர் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் வரலாம். இந்த கோவிலோட கிளைமேட் உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்ததுங்க. கொஞ்சம் குளிராக, கொஞ்சம் மிஸ்டியாக, வேறு லெவல் ஃபீல் கொடுத்துச்சுங்க. கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இவ்வளோ அழகான கோவில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ தான் கொஞ்சம் சோஷியல் மீடியானால கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்குங்க. கோவில் பக்கத்தில் கொஞ்சம் பசுமாடு நிறைய இருக்குங்க. உங்களால் முடிஞ்ச வாழைப்பழமோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கி அதுக்கு கொடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குங்க. ஒரு 400லேருந்து 500 பேர் இருக்காங்க அந்த கேம்பில். காலையில் அவங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக காட்டுக்குள்ளே ரன்னிங் போடுறத நாங்கள் பார்த்தோங்க. இன்னொரு செட் ஆஃப் பேட்ச் வந்து உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தாங்கங்க. கோயம்புத்தூர் மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளி மக்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்சால் இங்கே வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.